வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோல 9ஆம் வகுப்பு கணிதம் அலகு 2 மெய்யெண்கள் இதுல எடுத்துக்காட்டு 2ல் 9 பார்க்க போறோம். என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. கீழுள்ளவற்றை விகிதமுறு அல்லது விகிதமுறா எண்களாக வகைப்படுத்துக. இங்க ஒரு 6 எண்கள் இருக்கு. இது எது வந்து விகிதமுறு எண்ணா இருக்கு, எது விகிதமுறா எண்ணு நம்ம வகைப்படுத்தினா போதும். காரணம் எழுத வேண்டாம். நீங்க காரணம் எழுதினாலும் தப்பு கிடையாது. முதல் இது பார்க்கலாமா பாருங்க. ரூட் ஆஃப் 10. 10க்கு நம்ம வர்க்கமூலம் எடுக்க முடியாது. ரூட் 4 என்ன செய்யலாம்? வர்க்கமூலம் எடுத்தா 2 வரும். ரூட் 16 அப்படின்னா வர்க்கமூலம் எடுத்தா 4 வரும். இங்க 10க்கு வர்க்கமூலம் எடுக்க முடியாது. அப்போ இந்த ரூட் ஆஃப் 10ன்றது என்னது? விகிதமுறா எண். பாருங்க, ரூட் 10 என்பது விகிதமுறா எண். ஏன்னா ரூட் 10 என்ன கிடையாது? முழு வர்க்கம் அல்ல, கிடையாது. சரியா? அடுத்த 2வது பாருங்க. ரூட் ஆஃப் 49. இந்த 49க்கு ஸ்கொயர் ரூட் வர்க்கமூலம் எடுத்தோம்னா 7. அப்ப பாருங்க, ரூட் ஆஃப் 49 இதுக்கு வர்க்கமூலம் எடுத்தா என்ன வரும்? 7 வரும். அப்ப 7ன்றது என்னது? விகிதமுறு எண். விகிதமுறு என்ன வடிவத்துல இருக்கு? பின்ன வடிவம் p/q. சரியா? p/q. இந்த 7க்கு பகுதியில் எதுவுமே 1 இருக்குன்னு அர்த்தம். 7/1ன்னா 7ன்னு தான் அர்த்தம். 7க்கு பகுதியில் என்ன இருக்கு? 1 இருக்கு அர்த்தம். அப்போ 49 வர்க்கமூலம் 7. அப்ப 7 என்பது என்னது? ஒரு விகிதமுறு எண். ஏன் அப்படின்னா இந்த ரூட் ஆஃப் 49 என்னது? முழு வர்க்கம் ஆகும். அதுக்கு அடுத்தது 3வது பாருங்க. 0.025. இது வந்து என்னது? முடிவுறு தசம எண். முடிவுறு தசம எண்ணா இருந்தாலும் அது என்னவா இருக்கும்? விகிதமுறு எண்ணாகத்தான் இருக்கும். பாருங்க, 0.025 என்பது ஒரு விகிதமுறு எண். ஏன்னா 0.0 என்னது? முடிவுறு தசமம். முடிஞ்சிருச்சு இல்லையா? இது நம்ம என்ன செய்யலாம்? ஈஸியா இந்த p/q வடிவத்துக்கு மாத்தலாம். என்ன செஞ்சானா பாருங்க, புள்ளிக்கு அடுத்து 3 இலக்கம் இருக்கா? அப்ப 1000/1000 கொண்டு பெருக்கணும்னா என்ன ஆயிரும்? இந்த p/q வடிவத்துக்கு வந்துரும். அதனால இது என்னது? விகிதமுறு எண். அதுக்கு அடுத்து 4வது பாருங்க. 0.76 பார். இங்க பாருங்க, 0.76 பார்னா இது என்ன அர்த்தம்னா 0.7. இந்த 6 வந்து திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கும், நிறைய தடவை வந்துகிட்டே இருக்கும்னு அர்த்தம். அப்போ இது வந்து என்னது? முடிவுறா சுழல் தசம எண். அப்போ முடிவுறா சுழல் தசம எண்ணா அது என்னவாதான் இருக்கும்? விகிதமுறு எண்ணாதான் இருக்கும். முடிவுறா சுழல் தசம எண்ணா மீதி 0வும் வராது, வந்த நம்பரே திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கும். பாருங்க, 6 திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கா? இதான் என்னது? முடிவுறா சுழல் தசம எண். அப்ப இது என்னது? விகிதமுறு எண். ஏன்னா 0.76 பார் என்னது? முடிவுறா சுழல் தசம எண் ஆகும். சரியா? அதுக்கு அடுத்தது 5வது பாருங்க. இங்க எடுத்து எழுதியிருக்கேன் பாருங்க. அடுத்தது 5வது பாருங்க. 2.5055005555 எக்ஸெட்ரா. இது வந்து என்ன அப்படின்னா ஒரு விகிதமுறா எண். பாருங்க, இது வந்து முடிவுறா தசம எண் தான், ஆனா சுழல் கிடையாது. வந்த நம்பர் திரும்ப திரும்ப வரல, வந்த வரிசை திரும்ப திரும்ப வருங்க. பாருங்க, 5 0வா? அப்ப அதுக்கு அடுத்து நம்ம என்ன வந்தாகணும்? 505050 வந்திருக்கணும். அப்படி இல்லை, அந்த 3 இலக்கம் எடுத்தோம்னா என்ன இருக்கு? 505 திரும்ப 505 அப்படி வந்துருக்கும். அப்படி வரல. இது என்னதுதான்? முடிவுறா தசம எண் தான், ஆனா சுழல் கிடையாது. வந்த நம்பர் வந்த வரிசை திரும்ப திரும்ப வரல. அப்ப இது என்னது? விகிதமுறா எண். ஏன்னா இது முடிவுறா சுழல் தன்மையற்ற தசம எண். முடிவுறா தான், ஆனா சுழல் தன்மை வரல, திரும்ப திரும்ப வரல. அதனால இது என்னது? விகிதமுறா எண். அதுக்கு அடுத்தது 6வது பார்க்கலாமா பாருங்க. 6வது √2/2. இதை முதல்ல சுருக்கி பார்ப்போமா? √2. நம்ம இந்த 2 எப்படி எழுதலாம்னா √2 பெருக்கல் √2ன்னு எழுதலாம். இந்த இடத்துல இது பண்ணி காமிக்கிறோமா பாருங்க. என்ன செய்ய போறோம்? √2 பெருக்கல் √2. இங்கேயும் ரூட் இருக்கு, இங்கேயும் ரூட் அப்படியே போட்டு உள்ள நம்பரை பெருங்க. 2 4. 4க்கு வர்க்கம் எடுத்தா 2. அப்ப 2 நம்ம எப்படி எழுதலாம்? √2 பெருக்கல் √2ன்னு எழுதலாம். இதை கேன்சல் பண்ணுங்க. இந்த ஒரு √2 ஒரு ரூட் கேன்சல். அப்போ 1/√2. பாருங்க, இங்க √2 வந்திருக்கு. அப்போ √2க்கு நம்ம வர்க்கமூலம் எடுக்க முடியாது. வர்க்கமூலம் எடுக்க முடிஞ்சிச்சுன்னா அது விகிதமுறு எண். இங்க வர்க்கமூலம் எடுக்க முடியாது. ஆனா இது என்ன எண்? விகிதமுறா எண். ஏன்னா இந்த நம்பர் முழு வர்க்கம் அல்ல. இதை சுருக்கிதான் இங்க வந்திருக்கு. அப்ப இது என்ன கிடையாது? முழு வர்க்கம் அல்ல. அதனால இது வந்து விகிதமுறா எண். சரியா? அவ்வளவுதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.